எனக்கு முன்னாடி முந்திக்கிறிய காலையிலே வெயிலா காணுமே. பீட்டுட்டு வாங்கிட்டு வந்த நேரம். ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நம்மளோட ரொட்டீன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. காலையிலே ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு. இது நீ போட்ட ஆயா? இங்கேதான் நம்ம காய போடுறோம். இன்னைக்கு நிறைய காய போட வேண்டியது இருக்கு. கீழே கொட்டிடாத. இந்த இப்படி பண்ணணும். அப்படி இல்லடா, இப்படி எல்லா பக்கம் தள்ளி தள்ளி விடணும். அப்படி இல்லடா சென்னைக்கு, அப்படி இல்ல. மாவா கூப்பிடுற கடிச்சுரு, எறும்பு இருக்கு அதுல. கல் எடுத்து வை. கல்லு சைக்கிள் வேணா கீழே இறங்குற. மதியானம் வருவோம், போயிட்டு 10. தேங்க்யூ. நாங்க போறோம். நான் ஓட்டவா சைக்கிள? சித்து நான் ஓட்டிக்கிறவா? நான் ஏறுறேன். எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. தட்டி விட்டுட்டு ஓடுறியாடா? நான் கொஞ்சம் ஓட்டவா? நாங்கள் ரெண்டே பின்னாடி உட்காந்துக்கிறோம். உனக்கு ஓட்டவே தெரியல. என்னத்தை தள்ளி விடுறது? உனைய தள்ளி விடவா? சைக்கிள்லாம் இங்கே அமர்த்தணும். உனக்கு அமர்த்தவே தெரியல. இந்த இடத்துல அமர்த்தணும். சரி, போயிட்டு அப்புறமேட்டு வருவோம். 10 மணிக்கு வந்து எல்லாம் நறுக்கி போடுவோம். தூக்க முடியாது. இறங்கு, கீழே இறங்கு. புடி புடி புடி. 15 கிலோ சீவிட்டேன். 70 கிலோ அங்கே கொட்டி வச்சிருக்குல்ல, அதில் 15 கிலோ எடுத்துட்டேன். மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீவ முடியும். 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ அப்படி சீவலாம். சரிங்களா? ஏன்னா முகூர்த்த சீசனு. மணி 10 மணி ஆச்சு. இதை கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பி கடைக்கு போயிடலாம். ஃப்ரீ டைமில் இருக்கும் போது வந்து சீவலாம், இல்லை நைட்டு உட்காந்து சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டுமே கொண்டு போய் மேலே காய போட்டுருவோம். இப்போதைக்கு வெயில் அடிக்கும் போது, ஏன்னா 3 மணிக்கு மேலே மழை வந்துடுது. அது வரைக்கும் இது காயும் இல்லை. அதுக்காக சீவி இருக்கேன் கஷ்டப்பட்டு உட்காந்து. சரி, மேலே தூக்கிட்டு போயிடலாம். கடைக்கு வந்துட்டுங்க. கஸ்டமரு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா. மணி 11:10 ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் எடுக்க வந்திருக்காங்க. அதனால கால் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் பில் அட்டையை எடுத்து நம்ம இங்கே வைப்போம். இந்த மாதம் எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கோ தெரியல. அதை நினச்சிதான் பக்குன்னு அடிக்குது. போன டைம் ஃபைன் போட்டு கட்டினேன். இந்த வாட்டி அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எடுத்து வைப்போம் கரண்ட் பில் அட்டையை. முன்னாடியே வச்சிருக்கேன், பரவாயில்ல. 2 டைம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம வேலையில காரியமா இருக்கும். இந்த கரண்ட் பில் அட்டை வச்சு போன்ட்டேன். ஃபைன் போட்டு கட்டினேன் பாஸ். இந்த டைம்னாச்சும் ஒரு புத்திசாலித்தனமா பொழைச்சிக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம காயை கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரீ டைமில் வச்சு இங்கேயே கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம்னா சரி வருவோம். கஸ்டமர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும்ல, அந்த நேரத்தில் நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காந்து டீ போட்டு வரல, பால் போட்டு வந்துருக்கேன். சரிங்களா? பால் குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன 2 கஸ்டமர் வரதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும்போது 2 காயாக கட் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? இதையும் ஒன்று செய்வோம். கைதான் வலிக்குது இந்த 2 தோல்ச்சப்போ. காலையிலேயே கரண்ட் பில் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த அண்ணா இதெல்லாமே பார்த்துட்டு, என்ன உள்ளே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ போன தடவையோட நம்மளுக்கு கரண்ட் பில் இந்த வாட்டி 100 ரூபா கம்மியாயிருக்கு. ஸோ ஐ எம் கிரேட்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து ஐப்ரோ ரெகுலர் கஸ்டமர் எடுக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சீரம் ஒரு இது கொடுத்துருந்தேன்.
ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து எங்கிட்ட சொல்றேன்னு இருக்காங்க. மங்கு இருக்கு அவங்களுக்கு, அதனால ரொம்ப ஹாப்பி. நம்மளோட கஸ்டமர் என்ன போட வரேன்னு சொன்னாங்க, ஆனால் தூங்காமல் உட்காந்துருக்கேன். போயிட்டு பொடியெல்லாம் எடுத்து காயப்பட்டதெல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா திடீர்னு மழை வந்துடுதா, ஒன்றும் பண்ண முடியறதில்ல. இவங்க வந்தாங்கன்னா என்ன போட்டு விட்டுட்டு இப்படி கருப்புன்னு இருக்கு காய்ஸ். லைட் போட்டால் தான் நம்மளுக்கு வெளிச்சமே தெரியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. தூக்கமா இருக்காது, சீக்கிரம் எந்திரிச்சது. காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் காய்ஸ். வெரி டயர்டு. எல்லாமே பீட்ரூட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ வந்து போய் சமைக்கணும். கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான டயர்டு. போர்டு தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். மணி 9:30 போகுது. வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குது. கடை துணி துவைக்கணும். அப்புறம் ஆனால் இன்னைக்கு டே வந்து செம்ம பிஸியாக போச்சு. ஆனால் வேலை தான் அதிகமாக ஒழிஞ்சு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் இல்லை பெருசாக. ஆனால் பயங்கரமாக கைகாலெலாம் வலிக்குது. எப்பயுமே முகூர்த்த சீசனில் எப்படி வேலை இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக வந்து கடையில் பவுர்லாம் போகிற மாதிரி எப்பயுமே போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் எப்பயுமே வேலை செய்கிற மாதிரி. ஆனால் வெரி டயர்டு இன்னைக்கு. ஏன்னா காலையில் சித்தார்த் சீக்கிரமாக வந்து என்னை எழுப்பிட்டான். அதுவும் அப்புறம் சரி, அதுக்கப்புறம் சுத்தமாகவே எனக்கு தூக்கமே வரல. மதியானம் தூங்குவேன், அதுவுமே இன்னைக்கு கஸ்டமர் தூங்க விடலை. சரியான டயர்டு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அதுக்காக தான் இது பண்ணேன். சரி இதோடு முடிச்சுட்டு நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். கடை துணி போட்டு இதெல்லாம் காய வைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சீவி காய போட்டுட்டு நாளைக்கு